என்னடா ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃப்ரிட்ஜ் டோர்லாம் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ அந்த தெரியாத சில பேருக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்சுலின் வந்துட்டு நீங்கள் டயபிட்டிஸ் பேஷண்ட் இன்சுலின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வைங்கன்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் எந்த இடத்துல வைக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு யாருக்கும் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் சிங்கிள் டோராக இருந்தாலும் டபுள் டோராக இருந்தாலும் நமக்கு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங்காக, அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் மெடிசன் வைக்கிறதுக்காக இல்லை, இன்னொரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து மெடிசன் வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட்டை, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளர இந்த பிளேஸில் வந்துட்டு நமக்கு எதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் எங்கே வைக்க வேண்டாம். ஆக்சுவலாக உள்ள எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் மெடிசனுக்காக. இந்த டோரு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோரில் கீழே உள்ள இந்த பிளேஸில் உள்ள இந்த இடத்த மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் மெடிசனை நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணால் அது வந்து கரெக்டான ஒரு கூலிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட டாக்டருடைய அட்வைஸு. ஸோ நான் வந்து அதனால் என்னோட மெடிசனை இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன். இந்த ஃப்ரீசரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஐஸ் க்யூப்ஸ் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா வந்துட்டு தண்ணிலாம் நிறைய லீக் ஆகும் நம்ம யூஸ் பண்ண. பட் அதை விட ரொம்ப பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜெல் பேக்ஸு. இந்த ஜெல் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்மசிஸில் நம்ம மெடிசன் வாங்கும்போது கேட்டோம்னா அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஜெல் பேக்ஸை வந்துட்டு இது உள்ளார அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே ஒரு 1 டே ட்ரிப் போகிறோம், 24 hours வந்துட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறப்போ இப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஹோல் டே வந்துட்டு இந்த ட்ராவல் டைம் எப்படி ட்ரிப் டைம் இந்த டைம் ஃபுல்லாக வந்து நமக்கு ஓரளவுக்கு கூலிங்காக வச்சுருக்கோம். ஒன்ஸ் அது கூலிங் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் வெளியே ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே, ஒரு 2 days போகிறீங்க 3 days போகிறீங்க அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. நமக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து நமக்கு ஃபார்மசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபார்மசியில் போயிட்டு நம்ம எனக்கு ஒரு ஜெல் பேக் வேணும்னு கேட்டால் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 to 60 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. நான் மேக்ஸிமம் வந்து நான் என்னோட மெடிசன் வாங்குற இடத்துல எனக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நான் அதை வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம போகிற இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் தான் கூட தூக்கிட்டு போகணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு ஜெல் பேக் இருந்தாவே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு இது. பட் வந்துட்டு நமக்கு வந்து இந்த காலத்தில் சுகருங்கிறது டயபிட்டிஸுங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஸோ அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அவங்களால ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும். பட் நம்ம ரொம்பவும் ஏழ்மையில் இருக்காங்க, அவங்களால ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் அந்த இன்கேஸ் உங்களுக்கு அது இன்ஃபர்மேஷன் வேணும், எப்படி வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி மருந்தை கூலிங்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும். அது வீட்டில் ஏன்னா ஃப்ரீசர் இருந்தால் தான் நமக்கு இந்த ஜெல் பேக்குமே. ஸோ பக்கத்து வீட்டில் எத்தனை நாள் போயிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் அவங்க வீட்டில் இருக்குன்னாலும் எத்தனை நாள் ஃப்ரீசரில் போய் ஜெல் பேக் வச்சு கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்லேயே வந்துட்டு மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நேச்சுரலாகவே ரெடி பண்ணலாம். நான் அது எப்படி பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ தட் நான் வந்து அந்த வீடியோவை நெக்ஸ்ட் எப்பயாவது அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.